ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி வந்து பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த கிரேவி, இது வந்து ஒரு ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கீங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 3 பீஸ் அளவுக்கு பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பின்னாடி இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெயிலே உருளைக்கிழங்கு இப்படி வதக்கி எடுக்கிறதுனால இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா அந்த மாதிரி வதங்கி வந்த பின்னாடி அடுத்து இதில் ஒரு பாதி தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து இதில் நம்ம வந்து பாலாக்கீரை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை கட்டு அளவுக்கு பாலாக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன். பாலாக்கீரை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கீரையோட அளவு கொஞ்சம் குறையட்டும். நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்ட பின்னாடி இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்து வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ சைட்ல எல்லாம் நல்லா எடுத்து விட்டு வேக வச்சுக்கலாங்க. மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாயை சும்மா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி சிம்மில் வச்சு பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. பச்சை வாசம் போன பின்னாடி இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து இந்த ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். ரெடியான பின்னாடி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பாலாக்கீரை உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்துக்கு சைடிஷாக செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.